ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாச்சலமாமுனிய நமஹ. ஸ்ரீசைலசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம்பஜே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் என்ன பெரியோர்களால் வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்பட்ட இந்த திருப்பாவை. அதாவது வேதத்திலே எம்பெருமானே எல்லாம் உபாயம் உபயம் என்பதை, அந்த சாரார்த்தத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கும் பல பாசுரங்கள் திருப்பாவை. அது ரொம்ப தெளிவாக சுவாமி நாயனார் நமக்காக விளக்கி அருள்கிறார். இப்போ சுவாமி நஞ்சியரோட 9000 படி அது கொஞ்சம் சங்கிரகமா இருக்கும், ஈடு விரிவா இருக்கும். நஞ்சியர் 9000 படி அடியொத்தியே ஈடு 36,000 படி இருக்கும். ஆனால் அதுல ஸ்ரீராமாயண பிரமாணங்கள், உதாரணங்கள், இன்னும் பல பிரமாணங்கள் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை அடியொத்திய இந்த 6000 படி வியாக்கியானம் இருக்கு. ஆனா பல விவரணங்கள், பல மேற்கோள்கள், சில பந்திகள் இடுறாரு. அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அந்த பந்திகள் டு த பாயிண்ட் இருக்கு. ஒரு வேர்டா இருந்தாலும் ரொம்ப அந்த சப்ஸ்டன்ஸுக்கு சேர இருக்கிறது என்பதை இந்த நோத்தச்சுவர் அம்மனாயின் பாசுரம் வாயிலாக அனுப்பி வைப்போம். நோத்தச்சுவர் கம்புகின் அம்மனா என்ற பாசுரத்திலே இந்த பெண்கள் ஒரு கோபியரை எழுப்புவதற்காக சென்று எழுப்ப முயல. அப்போ அந்த பெண் ஏற்கனவே எம்பெருமானுடன் ஆனந்தமாக ரமித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை இவர்கள் அதை உணர்ந்து நம்முடன் இரவிலேயே எல்லாம் ஒருவரை அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்று முதல்ல பேசிக் கொண்டிருக்க, இப்படி நீ நோத்து சுவர்க்கம் போகலாமா என்ற ஒரு கேள்வி எழும் அந்த கட்டம். அதுல பல விஷயங்களை எடுக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சித்த சாதனை ஆகியாலே உபாய அம்சத்தில் நிர்பரையாய் இருந்தாள். அவனுடைய ரட்சத்தை, அதாவது சித்த சாதனைன்னா எம்பெருமானே உபாயமாக கொண்டவள். நம்ம என்ன பண்ணோம், பேரு தப்பாதுன்னு துணிந்திருக்கை அப்படி இருந்தாள் என்பதை ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். அதே விஷயத்தை தான் இங்க சொல்றார். 6000 படியில சித்த சாதனை இருப்பாள் ஒருத்தி. ஆனா பிரமாணத்தை கூட்டிடுறாருங்க. சர்வயக்யா சமாப்தகா கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே செய்த வேள்வியர்னு 3-4 பிரமாணம் கொடுக்கிறார். இந்த சர்வயக்யா சமாப்தா தான் விது கிருஷ்ணம்னு அங்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் தெரிவிக்கிறார்னு பாக்குறோம். அதாவது சர்வே வேதா சர்வே வேத்யா சரித்ரா சர்வே யக்யா சர்வ யக்யாஷ கிருஷ்ணா விது கிருஷ்ணம் பிராமணாஸ் தத்துவதேயே தேஷாம் ராஜன் சர்வ யக்யா சமாப்தா. எல்லா யக்யமும் சமாப்தி முடித்தவளாக இருக்கிறார்கள். யாரு? எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் அவத்தால் அறியப்படும் எல்லா பொருள்களும் சகல யாகங்களும் இந்த யாகங்களால் ஆராதிக்கப்படும் தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணனே ஆவான். எந்த பிராமணர்கள் கிருஷ்ணனை உள்ளபடி அறிகிறாளோ அவர்களுக்கு எல்லா யஜ்யங்களும் முடிந்தன. அதனால இந்த பெண் பிள்ளையானவள் சித்தோபாயமான கண்ணனை ஆசிரியத்து கண்ணனையே உபாயமாக நினைத்திருப்பதால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எல்லா யஜ்யம் முடித்த கணக்கு, டீம் டு ஹேவ் டன் ஆல் தி யஜ்யம்ஸ். அதனால இன்னும் செய்ய வேண்டியது மேற்படி ஒன்றுமில்லை என்ற அந்த பிரமாணத்தை எடுக்கிறார். இதுக்கு மேல கிருதகிருத்யஸ்ய பாரதா, அதாவது எவனொருவன் எம்பெருமானுடைய
அந்த புருஷோத்தம வித்யான அவதார ரகசியத்தை அறிந்தவனோ அவன் செய்யவேற்ற எல்லாவரும் செய்தவன் ஆகிறான் என்று தெரிவிச்சு இப்படி 2-3 பிரமாணங்கள். இது பகவத்கீதையில இருந்து பிரமாணம். அதுக்கப்புறம் அருளிச்செயல இருந்து பிரமாணம். அருளிச்செயல இருந்து கொடுக்காம இருப்பாரா? ஸ்ரீவரமங்க நகர் வானமாமலை பாசுரம் செய்த வேள்வியர் என்று எம்பெருமானையே பிராபகமாக கொண்டவர்கள் என்று அங்க நம்பிள்ள ஈடு அப்பேற்பட்டவள். அவனால எம்பெருமானையே உபாயமாக கொண்டவர்கள். அவர்கள் எல்லா வேள்விகளும் செய்தவர்கள் ஆகிறார்கள் என்று பிரமாணங்கள் சொல்லுகிறபடியே சித்த சாதனை ஆகியாலே உபாயாம்சத்தில் நிர்பரையா இருந்தார். அதனால இவோ எம்பெருமானே உபாயம்ன்றது இல்ல, உபாயம்னு அத்தியாவசியத்து இருந்ததால் இந்த பிரமாணங்கள்லாம் கொடுத்து இவள் அத்தியாவசியத்து இருந்தாள். ஆகையால நோத்த சுவர் கம்புகின் நாமனா என்று தெரிவிக்கிறார். சரி, சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இனிமேல் சித்தோபாயம்ன்றது எம்பெருமானாகிய உபாயம் ஆயத்தமா இருக்கான். நம்ம செய்ய வேண்டியதில் அவன் தான் செய்யணும்னு ஆறி இருக்கிறாள். இவள் மார்பில் கைவை தொடங்குகிறான்னு பார்க்கிறோம். சரி, அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு இல்லைன்னா சித்த சாதனராய் இருப்பார்க்கு கர்த்தவியம் ஒண்ணுமே நிக்க ஒழிந்தபடி எங்கனே. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் சொல்றீர, எதை வைத்து சொல்லுகிறீர் என்று 4 விஷயத்தை கொடுக்கிறார். அங்க 2 விஷயம் இருக்கு 3000 படியில. இங்க 4 விஷயத்தை தெரிவிக்கிறார். அவனுடைய ரட்சகத்துவத்தை உணர்ந்தால் தனக்கு எத்தம் பண்ண பிராப்தி இல்லை. எம்பிரான் என்று என்னுடைய சுத்தம் எனக்கர் சென்னிடுவானால் அம்பினார் அரக்கர் வெறுக்குல நெருக்கி என்ன. நம்முடைய விரோதிகளை போக்கி நம்முடைய அனிஷ்டத்தையும் போக்கி இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஞான சக்திகள் உடையவன். அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லா உறவா இருக்கான். அதனால அந்த அவன் அகாரார்த்தோ விஷ்ணுன்னு அவன் ரட்சகனம் பண்ணுகிறான். அதை உணர்ந்தா அவன் ரட்சிக்கிறதுக்காக இருக்கான் சுவாமி. நம்ம என்ன பண்ணோம்? அப்புறம் எதுவும் பண்ண வேணாம். சரி, அது மட்டும் இல்ல, நம்ம எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர்கள், அவன் நமக்கு சுவாமி. அப்போ நம்முடைய ஆத்மா அவனுடைய சொத்து. ஆத்மா அவனுடைய சொத்து என்பதால் ஆத்மா எங்கேயான சொத்து எங்கேயான எத்தனை பண்ணுமா சுவாமிக்காக? சொத்தை உடையவன் தான் சொத்தை மீட்க பார்ப்பான வழிய சொத்து அவனை அடைய பார்க்காது. என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்ற இடத்துல சொத்துன்னு சொல்றது அச்சித்து, இங்க ஞான காரியமுடைய சைத்தன்யமுடைய ஆத்மா. அதனால அச்சித்வத் பாரதந்திரியம்னு இங்கதான் சொல்றோம். அதனால நம்ம எம்பெருமானுடைய சொத்து என்ற அந்த சேஷத்துவத்தை உணர்ந்தால் நம்ம எத்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம எத்தனை பண்றோன்னே வச்சுக்கோம். எவ்வளவு விரோதி எத்தனை பாவம் பண்ணியிருக்கோம், மலமலியா குவிஞ்சிருக்கிய பாவங்கள், எவ்வளவு இடர்கள் கடல் போல இருக்கு. அதை நம்மளால இந்த எத்தனை பண்ணி கழிக்க முடியுமான்னா முடியாது. அதனால விரோதி பிராபல்யத்தை உணர்ந்தாலும் ஒன்றும் செய்ய பிராப்தி இல்லை. சரி, இதரோபாயங்கள். சரி, மற்ற உபாயங்களுக்கு யார் பலன் கொடுக்கிறா? கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகம் பண்ணா அதுவா கொடுக்கிறது? அதுக்கும் எம்பெருமான் தான் பலன் கொடுக்கிறான். இதரோபாயங்களும் அவன் பிரசாதம் வேண்டி இருக்கையாலே ஒன்றும். அதனால மற்ற உபாயங்கள் பண்ணாலும் அவன்தான் அதுக்கு கிருபை பண்ணணும். அதனால எப்படி பார்த்தாலும் எம்பெருமான் ஆகிய உபாயம் எம்பெருமான் தான் பண்ண வேண்டியிருக்கு. எத்தினால் இடர்கடல் கிடத்தி திருச்சந்த விருத்தத்திலையும் பார்க்கிறோம். அதனால சித்த சாதனா இருப்பான். எம்பெருமானாகிய உபாயத்தை பற்றியிருப்பவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லைன்னு இப்படி 4 விஷயத்தை கொண்டு விளக்குகிறார் சுவாமி நாயனார். இதுக்கு மேல ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்றார். அப்ப கர்மஞான பக்திகள் இல்லையா நமக்கு என்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற சித்தோபாய நிஷ்டருக்கும் கர்மஞான பக்திகள் உண்டு. இதுவும் 3000 படியில் இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, அதாவது கிரியாகல்பம் கைங்கரியத்தில் அன்விதமாயிருக்கும். அதாவது கர்மம் கைங்கரியத்தில் புகுன்றோம். நம்ம கைங்கரியம் பண்றதா
கர்மம் கைங்கரியமா பரிணமிக்கிறது. ஞானம் சொரூபத்திலே அன்விதம். அங்க ஞான காரியம். இங்க சொரூபம்ன்றது ஆத்மஸ்வரூபம் என்ன, எம்பெருமான் சொரூபம் என்ன, அச்சித் சொரூபம் என்னன்னு அதுக்கு தக்கவாறு நாம் அனுஷ்டிப்பது. பக்தி பிராபிய ருச்சியிலே புகும். அதாவது அங்க பக்தி யோகம்ன்றது என்னன்னா, பக்தி யோகத்தை கொண்டு எம்பெருமான் அடைய அது ஒரு சாதனமா பார்க்கிறோம். இங்க பக்தி என்பது எம்பெருமான் மீது தீராக்காத லவா அன்பு. அதான் பிராபிய ருச்சி. எம்பெருமான் சேர்ந்து கைங்கரியம் பண்ணோன்ற ருச்சி வந்துருது. இதான் ஆச்சாரியம் 99, 100, 101 சூத்திரங்களிலே இதே சுவாமி நாயனார் அற்புதமாக விளக்குகிறார். உபாசனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பக்தி வருது. கர்மயோகம் தொலைஞ்சு அதுல இருந்து ஞான யோகம் வந்து, ஞான யோகத்திலிருந்து ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி அதுக்கு மேல பக்தி வந்து அந்த பக்தியை கொண்டு எம்பெருமான ஆசிரிக்கிறான் சாதனமா. ஆழ்வாருக்கு மயரோர் மதிரலும் கொடுக்கும் போதே பக்தி வந்தாச்சு. அது என்ன பக்தினா காதல், அன்பு, வேட்கையவா, தீரா காதல். அதனால இது வரைக்கும் இதுக்கு மேல ஒரு விஷயத்தை எடுக்கிறார் நாயனார். ஆன பின்பு பிராபியத்தில் துறையில்லையாகில் அச்சித்தோடக்கும் அத்தனை என்கிறார்கள். ஏன்னா இந்த ஆத்மாவும் எம்பெருமான்கிட்ட சேஷப்பட்டது, அச்சித்தம் சேஷப்பட்டது. ஆனால் இந்த ஆத்மாக்கு ஞானம் உண்டாகியாலே எம்பெருமான போய் கைங்கரியம் பண்ண. ஏன்னா சொரூபத்தை உணர்ந்துட்டான். ஞானம் சொரூபத்திலே புகும்னு பாக்குறோம். அப்ப சொரூபத்தை உணர்ந்தாராயில் எம்பெருமான அடைந்து இப்பவே கைங்கரியம் பண்ண துறை இருக்கும், ஆத்தாமை. அந்த ஆத்தாமை இல்லைன்னா அச்சித்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அதை தான் தெரிவிக்கிறார். துறை இல்லையாகல் அச்சித்தோடக்கும் எத்தனை என்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பங்கி எடுப்பதுதான் தலைமையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்ற. சொர்க்கம் போகின் அம்மனாய் என்ற இடத்துல என்ன சுவாமி, நம்மளாம் மோட்சத்தை ஆசைப்படுறோம், இவ சொர்க்கத்தை ஆசைப்பட்டு போயிட்டாலே, சொர்க்கம்ன்றது நிரந்தரமான பலன் இல்லையே என்று பல இடத்திலே நம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கும் போது, இந்த பெண் பிள்ளை சொர்க்கம் போகிறாள் என்று சொல்வதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னா, சொர்க்கம்னா அந்த ஒரு மேல அந்த இந்திரலோகத்தில் இருக்கும் ஸ்தானத்தை சொல்லல சுவாமிங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சுகத்தை விடாது அனுபவிக்கிற சொர்க்கம் என்று சுகத்தை சொல்லுகிறது, மேலான சுகத்தை சொல்றோம். அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்றார். அதாவது ஆனந்த ரூபனாய், ஆனந்த குணகனாய், ஆனந்தா வகனாய் இருக்கிற கிருஷ்ணனுடைய அனுபவமே சாட்சாத் சுகமாயிருது. அப்ப சாட்சாத் சுகத்துக்கு டெபனிஷன் கொடுக்கிறார் சுவாமி நாயனார். எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஆனந்த ரூபனா இருக்கான், ஆனந்த குணகனா இருக்கான், ஆனந்தாவகனாய் இருக்கிறான். அதனால அப்பேற்பட்டவன் கிருஷ்ணனுடைய அனுபவம் ஆகிற சாட்சாத் சுகம் இருந்தது. எவன் ஆனந்த ரூபமா இருக்கானோ, ஆனந்த வாகனா இருக்கானோ, ஆனந்த குணகனா இருக்கானோ, அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய அனுபவமே சாட்சாத் சுகம். அதனால இங்கே நோத்து சுவர்க்கம் போகின் என்று சொல்றது அந்த சொர்க்கத்தை இல்ல சுவாமி, சாட்சாத் சுக கிருஷ்ணனாகிய சுகத்தை சொல்லுகிறதுன்னு பாக்குறோம். சரி, இவாளுக்கெல்லாம் இந்த சுகத்தை அனுபவிக்கிறாள், கிருஷ்ணனாகிய சுகத்தை அனுபவிக்கிறான், எதை வைத்து சொல்லுகிறார்கள் பார்க்கும்போது, நாற்ற துழாய்முடி நாராயணன்றான். அதாவது திருத்துழாய் மனம் கமழ்கிறது என்று தெரிவிக்கிறார். திருத்துழாய் மனம் கமழ்ந்தா எம்பெருமான் வந்துட்டு போனா, எம்பெருமான் தவிர யார்கிட்ட திருத்துழா இருக்கும்? திருத்துழாயே பரத்துவ லட்சணம்னு பார்க்கிறோம். இங்க சுவாமி நாயனார் தெரிவிக்கும் போது ஒரு அருளிச் செயலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை எடுக்கிறார். அது கோமட சுவாமி அடிக்கடி சொல்வார், பிரெக்னன்ட் வித் மீனிங், பிரெக்னன்ட் வித் மீனிங். அந்த ஆட்டம் மாதிரி அந்த பதத்தை நாம் ஆராய்ந்தால் அத்தனை அர்த்தத்தை கொடுக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அந்நிமத்தோர் உபாயம் என்னும்படி மாளிகை சார்ந்தே மறைக்க போமோ. அதாவது திருத்துழாய் மனம் கமழுது, இதை வச்சுட்டே நிரூபிக்கலாமே இவள் கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்டாள் என்று தெரிவிக்கிறாள். இது 8 திருவாய்மொழி கருமாணிக்க மலைமேல் 3 தோழி பாசனம். அதுல 3வது தோழி பாசனம் அங்க அனன்யார சேஷத்துவம். அதாவது பராங்குசநாய்க்கு மணவரசு கொட்டுகிறார்கள், திருமணம் செய்யணும், பருவம் நிறைந்தது என்று மணவரசு கொட்டும் போது
இவள் ஏற்கனவே திருப்புலூர் நாயனார், அதாவது குட்டநாட்டு திருப்புலூர் எம்பெருமானுடன் ஆட்பட்டாள் என்பதை தோழிகள் தெரிவிக்கும் பாசுரம். ஒரேடியா தெரிவிச்சா நீங்கள்லாம் கூட இருந்தாலே என்ன பண்ணேள், காவல் சோர்வு வந்துட்டுன்னு பொடிவார்கள் அன்னையர்கள். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அடையாளம் சொல்லிட்டு வரா. ஒரு ஆடைய பாருங்க, புதுக்கணிப்பு தெரியுது, உடம்புல வித்தியாசம் தெரியுது. எப்ப பார்த்தாலும் திருப்புலியூரே சொல்லிட்டு இருக்கா, அந்த ஊரை பத்தியே பேசிக் கொண்டிருக்க. ஊர்வலம் சோதயம் புனையில் அடையும் ஆடையுடையும் புதுக்கணிப்பு இப்படி சொல்லிட்டே வரா. கடைசியில போட்டு உடைச்சுடுறா. அன்றி மத்தோரு பாயமணி வந்தந்துழாய் கமைதல் என்று. இதை தவிர வேற என்ன உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? இவருடைய திருவேணியிலே திருத்துழாய் மனம் கமழ்கிறது. அதனால் குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்கு ஒரு நேர்பட்டாள் என்ன. அந்த கருமால் திறத்தில் ஒரு கன்னியாமான ஒருவா கலைவிரைப்பால் அந்நியருக்காக வந்தனைக்கே ஆகும் இரண்டு அனன்யார சேஷத்துவத்தை அந்த திருத்துழாய் மனங்கமனதை வைத்து நிரூபிக்கிறார்கள். அது அப்படியே எக்ஸாக்டா இது நாத்தத்துழாய் முடியல. அந்த அருளி செயல் ஒரே ஒரு வார்த்தை தான், அண்டிமத்தோ ரூபாயம் தான் சொல்றாருங்க. அதை வைத்துக் கொண்டு எந்த கான்டெக்ட் கரெக்டா எடுத்துன்னு வர்றார் சுவாமி நாயனர். இங்க நாத்தத்துழாய்மடி நாராயணன்ற போது நாராயணன்ற பதத்தை எடுக்கணும், வேற ஏதாவது பதத்தை சொல்லிருக்கலாமே. இல்ல பார்க்கும்போது அதாவது எம்பெருமான், அதாவது நீ எம்பெருமான் உள்ள இருக்கான். நாத்தத்துவ அதாவது இத்தனாள் கிருஷ்ணனை நீ அனுபவித்தானா கிருஷ்ணன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? நீங்களாம் தான் வாசல்ல ராத்திரி வரைக்கும் இருந்தால், இப்பதான் காலங்கத்தால வந்துட்டேன், கதவெல்லாம் மூடி இருக்கு என்று தெரிவிக்கும் போது நாராயணன் சொல்றான். அங்க அந்த நாராயணன் எப்படின்னா ஒரு ஆத்மா உள்ளே புகுந்து அந்தரியாமையா இருக்கும் அவன். அதனால அவனுக்கு ஒன்னும் கதவு திறந்திருக்க, அவன் ஆத்மா உள்ளே இருக்கக்கூடியவன். அதனால்தான் நாரங்களுக்கு அயனன்ற வார்த்தையை தெரிவிக்கிறார். அதுக்கு டெபினிஷனே கொடுக்கிறார் சுவாமி நாயனார். ஜீவத்வாரா ஒன்றோ அனுப்பிரவேசம், ஜீவனுக்குள்ள அனுப்பிரவேசித்து உள்ளே புகுந்து இருப்பவன் அனுப்பிரவேசம். அதுதான் நாரங்களுக்கு அயனம் என்று பார்க்கிறோம். அதாவது நித்திய வஸ்துக்களின் திரளே எம்பெருமான் இருக்கிறான்னு பார்க்கிறோம். விட்டு போகாதார் பேரென்றோ இது. அதனால உகவாதார்க்கும் சத்தியை நோக்கி உகந்தார்க்கும் வத்சரனாயிருக்கும் அவன். ஏதாவது வேணும் மாறான்றவாள் எம்பெருமான பிடிக்கலன்ற, அப்போ அவ மனசை இருக்க மாட்டேன்றானா? அவன் அச்சத்திலே இருக்கான், அச்சத்திலே இருக்க மாட்டானா? அவளுக்கு உள்ளின் உயிர்களை குத்தனவேசாக இருக்கவே பண்ணும் பரணும் பரிவு என்று பரிவாக உள்ளிருந்து உயிர்களுக்கு உத்தரவே செய்கிறான் எம்பெருமான். அதனால உகவாதாருக்கு என்ன பண்றான்? சத்தியை நோக்கி போருகிறான். சரி, உகந்தாருக்கு என்ன பண்றான்? வத்சலனாய் இருக்கிறான், வாத்சல்யத்தோட இருக்கான். அவருடைய தோஷங்களை குற்றங்களை கணிசியாமல் அதையே போக்கியமாக கொண்டு கிருபை புரிகிறான் பார்த்தோம். ஆன பின்பு ஆசைப்பட்ட உன்னை விடுமோ என்று சொல்றார். அதனால நாராயணன் சொல்லும் போது எம்பெருமான உள்ள வருது ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஜாப்தினால வந்துருவான். உன் கூட சேர்ந்த அனுபவத்தை விட்டு போவதான் அவனுக்கு சமமா இருக்கும் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறாருங்க. நாட்டத்தில் ஆசைப்பட்டார் ரட்சிக்கு தோல் மாலை இட்டுக்கிறவன்றோ என்று அப்பேற்பட்ட நாராயணன். நாத்தத்துழாமணி நாராயணன் சேர்த்தது முதல்ல நாத்தத்துழாமணின்ற அந்த பதத்துக்கு திருத்துழாய் மனம் கமழுதால் எம்பெருமான் கிருஷ்ணனுடன் சம்ஸ்லேஷித்தால்னு அப்படி தெரிவிச்சார். நாராயணன்ற போது அது ஜீவத்வாரா அனுப்பிரவேசம்னு, அவன் ஆத்மா உள்ளே போறவன், அவனுக்கு கதவு திறந்திருந்தான்னு காவல் இருந்தான்னு அவனுக்கு எளிதாக உள்ளே போகக்கூடியவன் தெரிவிச்சான். இப்போ நாத்தத்துவாமணி நாராயணன்றதை சேர்த்து தெரிவிக்கிறார். நாராயணன் ஆகிய எம்பெருமான் இருக்கானே, அவன் திருத்துழாயை அணிந்திருப்பதுனா என்ன அது காட்டுறது? ஆசைப்பட்டார் ரட்சிக்கு தோல் மாலை இட்டிருக்கிறன்றோ. அதனால இந்த தோல் மாலை திருத்துழாய் அணிந்திருக்கான், என்ன ஆசையா ஏற்படுறோ அவர் ரட்சிக்கிறேன்னு. அப்படி பதங்களை சேர்த்து லாபமாக பாடி போன பாசத்திலே பார்த்தோம். பாடி என்று அப்படி பதங்களை கோர்த்து கோர்த்து
வியாக்கியானம் செய்யும் லாவகமே ரொம்ப அற்புதம். புண்ணியனான்ற இடத்துல நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் எம்பெருமான் ஆகிய புண்ணியம். அப்போ நம்ம ஒரு தனி இந்த இடத்துல ஆரம்பத்திலே நோத்து சுவர்க்கம் போகின் நம்மனான்ற இடத்துலயே எம்பெருமானிய உபாயமாக பத்துவதால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். அப்ப யார் செய்வான்னா எம்பெருமான் தான் செய்வான். அப்போ எனக்கு நான் செஞ்ச புண்ணியம் இல்ல, எம்பெருமானாகிய புண்ணியம் தான் எனக்கு அதை செய்வித்தருள்வான் என்பதை புண்ணியனான்ற வாக்கியத்தை சொல்றான். அப்ப எல்லாருக்கும் ஏன் சுவாமி பண்றதில்லை? இது புண்ணியம் தானேன்னா உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தண்ணீர் குடிக்க கல்லின ஏரியிலே தலைக்கீழா விழுந்து சாவாரை போலே. ஒரு ஏரி கட்டி வச்சிருக்கா, அதுல விடாயை தீர்ப்பதற்கா ஏரி. அதுல சில பேர் விழுந்து முடிந்தார்கள்னா ஏரி மேல தப்பா அவ மேல தப்பா? அதனால எம்பெருமான் இருக்கான், கிருபையோடு இருக்கான். ஆனா அவன்கிட்ட துவேஷம் இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? துவேஷம் அவன்கிட்ட ருச்சி வானா சுவாமி. அத்வேஷம் இருந்தாலே போருமே, துவேஷம் இல்லாம இருந்தாலே போருமே. அதனால அத்வேஷம் இல்லாத இருந்தாலே போரும். அவர்களுக்கு சுகிருதமா இருக்கான், அதுக்கு மேல ருச்சியை விளைவிக்கிறான். உபாயமும் பிராபியமா உபாயமாவும் இருக்கான். அவனே நமக்கு தன்னை கொடுக்கிறான் கைங்கரியத்துக்காக பார்க்கிறோம். இதுக்கு மேல சுகிருதம் சர்வபூதானாம் என்று யதிராவண ஸ்வயம் என்றும் படி எல்லா பிராணிகளுக்கும் சுகிருதமா இருக்கான். ராவணனே வந்தாலும் கை கொள்வேன் விபீஷ்ணாழ்வான் என்ன என்று சக்கரவர்த்தி திருமன் சொன்ன வார்த்தையை இங்கு புண்ணிய நாள் என்பதை தொடர்பு படுத்தி காட்டுகிறார் சுவாமி நாயனார். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்ன்ற அதுவும் 3000 படியில் இருக்கு. சாட்சாத் கிருஷ்ணன் இது கறவைகள் பென்ஷன்லயும் காட்ட போற புண்ணியம் யாமுடையோன்ற இடத்துல கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், சாட்சாத் கிருஷ்ணனே இருக்க வேற புண்ணியம் வேணுமான்னா ரொம்ப அற்புதமாக இந்த விளக்கங்களை கொடுத்து நமக்கு 6000 படியிலே சுவாமி நாயனார் தெரிவிக்கும் அழகே தனி. அது இன்வேல்யூபிள்னு சொல்றோம். 6000 படி பந்திகள் கேட்க பந்திகள் அந்த அழகே போறோம். அதுக்கு மேல அர்த்த விசேஷங்கள். இதை சுவாமி கோபுரம் சுவாமி பக்தி வாட்சி சாயத்தினால்தான் நம்மளால இவ்வளவு புரிந்து கொள்ளும். இந்த மதமதிகளுக்கு அடியனை போன்ற மந்தமதிகளுக்கு கூட புரிந்து கொள்ளும்படி அவர் சாதித்ததுக்கு கிருதজ্ঞதை தெரிவிக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டுள்ளோம். சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தா ஹரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்க